ஃபேன்ஸ் மத்தியில அதிகமான கவனத்தை ஈர்த்த நிகழ்ச்சியில ஒண்ணுதான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியில இப்போ எலிமினேஷன் ரவுண்ட் நடந்துட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு பிரியா ராமன், உமேர் அண்ட் ராஜு மூணு பேருமே எலிமினேஷன் ரவுண்ட்ல சமைச்சிருக்காங்க. அதுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர் தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க. அதுதான் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா இருக்கு. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை 4th சீசன் வரைக்கும் நடத்திட்டு இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி 5வது சீசன்ல இருந்து விலகினாங்க. இதை தொடர்ந்துதான் வெங்கடேஷ் பட்டும் இதுல இருந்து நடுவரா இருக்க மாட்டேன்னு சொல்லி விலகினாரு. ஆனா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு வருது. கடந்த சீசன்ல பிரியங்கா டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 6வது சீசனும் புத்தம் புது பொலிவுடன் ஆரம்பமானுச்சு. புது கோமாளி புது குக்குன்னு ஒரு புது நடுவர்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா தான் இந்த நிகழ்ச்சி போனுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த நிகழ்ச்சி சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சது. பிரியா ராமன், லட்சுமி ராமகிருஷ்ணன், ஓமையர், ராஜு, ஷபானா, நந்தகுமார்னு இப்ப குக்கா இருக்காங்க. அண்ட் இதுல குக்குகளையே உமேர் அண்ட் ராஜு பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் குக்கு வித் கோமாளியோடைய ப்ரோமோ ரீசெண்டா தான் வெளியானுச்சு. அதுல பிரியா ராமன், உமேயர், ராஜு எலிமினேஷன் ரவுண்ட்ல சமைக்கிறாங்க. அதோட 3 பேரும் ஒரு இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணி சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில உமேர் அண்ட் ராஜு 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணது கோட்டோடைய லிவர். ஆனா பிரியா ராமன், நான் லிவர் வாஷ் பண்ண மாட்டேன், யாராவது எனக்கு வாஷ் பண்ணி தரணும், ஏன்னா எனக்கு அதை எப்படி வாஷ் பண்ணணும்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த சூழல தான் தீர்க்கமா எதையும் யோசிக்காம உமேர் அண்ட் ராஜு ஸ்ட்ராங்கா லிவரை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு வந்த எபிசோட்ல இவங்க 3 பேரும் லிவரை சூஸ் பண்ணி சமைச்சிருக்காங்க. அதுல பிரியா ராமன் மட்டன் கடிச்சா தேச்சாவும், ராஜு மட்டன் லிவர் பேத்தேவையும், உமேர் மட்டன் லிவர் அச்சார்னு டிஷ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவங்க 3 பேரும் சமைச்ச டிஷ்ஷஸ ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஆனா யாரு எந்த டிஷ்ஷ சமைச்சாங்கன்னு ஜட்ஜஸ்க்கு தெரியாது. இப்படி இருந்த சூழல தான் 3 டிஷ்ஷுமே டேஸ்ட் பண்ணாங்க ஜட்ஜஸ். அப்போ மட்டன் கழிச்சா தேய்ச்சா ராஜஸ்தானி டிஷ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லிவருங்கிறதுனால பண்றதுல நல்ல பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா ஓவர் குக் ஆனா ரப்பர் மாதிரி ஆயிடும், இல்லைன்னா சரியா குக் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டிஷ்ஷை பிரியா ரமன் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மட்டன் லிவர் பார்த்தே டிஷ் தான் டாப் நாச்சா இருந்துச்சு. அதை யார் பண்ணியிருந்தாலும் செமையா இருந்துச்சு, பயங்கரமா பாராட்டினாங்க. அதை யார் பண்ணதுன்னு கேட்டப்போதான் அது ராஜுன்னு தெரிய வந்துச்சு. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. எலிமினேஷன் ரவுண்ட் வந்தாதான் இப்படி சமைப்பியான்னு ராஜுவும் வாதம் பட்டு கேட்டாரு. அண்ட் எல்லாருமே கட்டி பிடிச்சு பாராட்டினாங்க. அண்ட் இதை தொடர்ந்து மட்டன் லிவர் அச்சாரி டிஷ் ஓவர் குக் ஆயிடுச்சு, அண்ட் இஞ்சி கறிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நல்லா வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஷ்ஷை தான் உமேர் பண்ணியிருந்தாரு. ஸோ யார் எலிமினேட் ஆனதுன்னு சொன்னாங்கன்னா உமேர்னு சொன்னாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வாரம் ராஜு இல்லைன்னா பிரியா ராமன் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உமேர் இப்படி எவிக்ட் ஆகுவார்னு யாருமே நினைக்கல. கோட்டை சமைச்சு அவர் பல இடத்துல பாராட்டு பெற்றிருக்காரு. அதே கோட் லிவரால அவர் எவிக்ட் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸை பாதிக்கும். அண்ட் உமேர் எலிமினேட்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜு என்ன சொன்னார்னா, என்னைக்குமே அவனால நான் தோக்கும் போது சந்தோஷமா இருக்கும், அதே அவனை நான் ஜெயிக்கும் போது சந்தோஷமே இல்லைன்னு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. இதை கேட்ட உமேர் கண் கலங்கிட்டாரு. அண்ட் ராஜுவை கட்டி தழுவினாரு. அண்ட் சுனிதா தான் பயங்கரமா அழுந்துட்டாங்க. அண்ட் உமையர் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னாரு. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாமே இவரை பாராட்டி வைல்ட் கார்டு ரவுண்ட் கண்டிப்பா வரும், அதுல நீங்க கண்டிப்பா வின் பண்ணி வருவீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அங்க இருந்த குக் அண்ட் கோமாளிக்கே இந்த விஷயம் தாங்கிக் கொள்ள முடியல. சோ இது ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும். அண்ட் உமேருடைய எவிக்ஷன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.